மிஸ்டிக் லேண்ட் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசிக் மூவி. இப்போ இந்த படம் தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. எந்த படம் ஒரு மாதிரியான தான் வந்து நல்லவன் அப்படின்ட்டு நிரூபிக்க, தன்னுடைய ஹீரோ தன்னுடைய குடும்பத்தை நல்லவன் நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடுவாரு. அதனுடைய அடிப்படையில ஒரு அட்வென்ச்சர்லாம் கலந்து சொல்லப்படுகின்ற ஒரு படம். இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தா, படத்துல ஹீரோவுடைய அவங்க அப்பா வந்து ரிசர்ச் பண்றாரு. இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில காரணத்தால அவங்களுடைய அப்பா இறந்துடுறாங்க. ஆனா ஊருக்குள்ளார இந்த ஊர் வந்து கெடுதல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்கள் சில பேரு ஹீரோடைய அப்பா அம்மா பத்தி பரப்பி விட்டுருவாங்க. உடனே ஷாக்காயிருவாரு. தன்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அப்பா அம்மா இந்த ஊருக்கு நல்லா தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அது உடனே ஹீரோ களத்துல இறங்குறாரு. அப்படி அவர் களத்துல இறங்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படுது, இறுதியில அவர் நினைச்ச மாதிரி தன்னுடைய அப்பா அம்மா நல்லவங்க தான் அப்படின்னு நிரூபிச்சாரா இல்லையா, அது என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லை. இப்போ அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய அந்த விஎஃப்எக்ஸ் காட்சி தான் சூப்பரா அல்டிமேட்டா தத்துரூபமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாம்பெல்லாம் ஒரு பயங்கரமா அப்படியே பெரிய அனகோண்டா சைஸ்ல பாம்பெல்லாம் வரும். அதை எதிர்த்து ஹீரோ வந்து சண்டை போடுவாரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. இந்த படத்துல ஹீரோடைய கேரக்டர் செமையை எழுதி எடுத்திருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாவே படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம். மற்ற கேரக்டர், வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி படத்துல அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. படத்துல தமிழ் டபுள் வாய்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவை ஃபாலோ பண்ணாம போதும், கடைசி வரைக்கும் நம்ம அவர் ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். மற்றபடி இந்த படத்துல பிஜிஎம் மியூசிக் அண்ட் விஎஃப்எக்ஸ், அந்த சினிமோட்டோகிராஃபிக் இதெல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல செம்மையாவே எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பெரிய பிளஸ் எல்லாம் எதுவும் இல்லை. மைனஸ்ன்னு பார்த்தா படத்துடைய ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது போர் அடிக்குது, நிறைய சீன்ஸ் பிரிண்டபிளா இருக்கு. இன்னும் கொஞ்சம் புதுமையா அவங்க சொல்லியிருக்கலாம். எப்பா இந்த ஹாரர் அட்வென்ச்சர் மூவினாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுவும் இவங்க ஸ்டோரி லைன் ஓகே, ஒரு பழைய கதை ஸ்டோரி லைன் தான் இருந்தாலும் படத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துருக்கலாம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. குறிப்பா எமோஷனல் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான், நம்ம எதிர்பார்த்த அந்த கிளைமேக்ஸ் இல்லை, நார்மலான ஒரு கிளைமேக்ஸ் தான் முடிச்சிட்டாங்க. மற்றபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி செஞ்சது எதுவுமே இல்லை. முதல் இந்த படம் இப்படி சூப்பரா இருக்கா இல்லை சுமாரா இருக்கானா, இந்த படம் ஒரு பிலோ ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.